ஏய் ஆமா நீ வாமா ஸ்கூலுக்கு போலாம் ஆபீஸ் வந்துடுறா காந்தி அனுக்கு 4:30க்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கு குடிக்க சொன்னா குடிச்சிருவாங்க மார்னிங் சார் மார்னிங் சார் சரி ஆயில போட மாட்டேன் ஹைடெக் இன்டெலிஜென்ஸ் ஆபீஸ் மாதிரி இருக்கும் இரும்பு கடை மாதிரி இருக்கு எங்க சார் ஆபரேஷன் பண்றதுக்கு தான் துப்பு கொடுக்குறீங்க ஆபீஸ் மெயின்டெனன்ஸுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆயில் போட்டுருவோம் அதுக்குன்னு ஆயில் வாங்க கூட பண்ண வைக்கிறேன் சார் நோ ப்ராப்ளம் சார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம் பிஎஸ் கோட் இந்த பாருங்க மாடகாஸ்கர் சார் எப்படி டேய் எவ்வளவு பெரிய முட்டாள் தண்டனை பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்நாட்ச் ஆபரேஷன்ல யாருக்குமே தெரியாம யுரேனியத்தை எடுத்துட்டு வர சொன்னா ஒரு ட்ரெயினையே டேமேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் நாம தான் பண்ணணும்னு கெனியன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா சார் இந்த ஸ்நாட்ச் ஆபரேஷன்ல லஷ்கரி தொய்பாவோட தலைமை போட்டு அவங்க கிட்ட இருந்து யுரேனியத்தை தூக்கலாம் தான் பார்த்தோம் ஆனா அந்த அன்எக்ஸ்பெக்டடா பார்த்தது சார் ஆக்சுவலா மேனனியை தூக்கலாம் தான் பார்த்தோம் அந்த ப்ராசஸ்ல தான் இந்த 3 பேரும் ட்ரெயினை டேமேஜ் பண்ணிட்டாங்க சார் ஆக்சுவலி என்ன ஆக்சுவலி நீ மூடு கழுத்து வலிக்குது முன்னாடி வா சார் அகார்டிங் டு த ஷார்ட் நாங்க முன்னாடி வந்துட்டா தெரியாது அத நான் சொல்றேன்டா முன்னாடி வாங்கடா முடியல வாங்கடா யுரேனியம் சார் இட்ஸ் ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் டு பாபா நியூக்ளியர் சென்டர் டெரரிஸ்டுக்கு என்னாச்சு சார் ஓமர் மேனர் அவங்க மொத்த டீம் ட்ரெயின் பிளாஸ்ட்ல செத்துட்டாங்க சார் there are no survivors in the train official report from the Kenyan சார் இந்த மெயின் தான் யுரேனியம் டீல்ல ஓமருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் சார் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண நமக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் சார் செத்தவங்கிட்ட போய் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது சரி நீ அதை பாரு சரி அப்புறம் காந்தி சார் நம்ம அடுத்த அசைன்மெண்ட் தாய்லாந்துல அது சம்பந்தமா இன்னைக்கு 3:30 உனக்கு சென்னை ஃபிளைட் கிளம்பு சார் 4:30 வைஃப் டாக்டர் கிட்ட கூட்டு போகணும் சார் ஐயோ அப்படியா அது டாக்டர் பார்த்துப்பாரு நீ வாங்க இல்லையா தேங்க்யூ சார் ஆமா அனு காந்தி ஏன் வரல போல போன் ஸ்விட்ச் ஆஃப் குழந்தை ஹெல்தியா இருக்கு நான் கொடுத்த விட்டமின் டேப்லெட்லாம் சாப்பிடு ரெகுலரா வாக்கிங் போ அண்ட் டூ சம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் ஏய் என்ன குழந்தை நல்லா இருக்கு ஒன்னும் டென்ஷன் ஆகாது எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை காந்திய நினைச்சுதான் டென்ஷன் காந்திய நினைச்சா ஏன் இப்பதான் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல போன் வந்துச்சுன்னா தனியா போய் பேசுறாரு ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு காந்தி எல்லாம் சந்தேகப்படாத அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இது பிரெக்னன்சி டைம் கிராங்கினஸ் மைண்ட்லாம் ஒரே அப்செட்டா இருக்கும் இல்லடி உனக்கு தெரியாது இப்படிதான் ஒரு நாள் ஐயோ சொல்லுமா ஒரே சத்தமா இருக்கே ஒண்ணுமே கேட்கலையே அது ஒண்ணு இல்ல இந்த காரு விண்டோ ஓபன்ல இருக்கு அதான் காத்து நீ சொல்லுமா இல்ல வரும்போது கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும் நோட் பண்ணிக்கிறீங்களா அது இந்த பெண்ணு இருக்குடா நீ சொல்லுமா நோட் பண்ணிக்கிறேன் தக்காளி 1 கிலோ வாங்கிக்கோங்க தக்காளி 1 கிலோ அப்புறம் பருப்பு உளுந்த பருப்பு துவரம் பருப்பாமா துவரம் பருப்பு 1 கிலோ உளுந்த பருப்பு ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க உளுந்த பருப்பு 1 கிலோ துவரம் பருப்பு 1/2 கிலோ